வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோப்போலாஜிக்கல் சார்ட்டிங்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு டெஃபினேஷன் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது. எ டோப்போலாஜிக்கல் சார்ட்டிங் ஃபார் டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப் அப்படி தான் சொல்லுவோம் இதை. அதாவது இதுக்கு டைரக்ஷன்ஸ் இருக்கும், ஆரோஸ்லாம் போட்டிருப்பாங்க. எந்த ஒரு சைக்கிள் ஃபார்மேஷனும் இதில் இருக்காது. இட்ஸ் அ லீனியர் ஆர்டரிங் ஆஃப் வெர்டிசஸ் such that every directed edge UV vertex U comes before V in order. ஸோ யூவின்னு ஒரு இருக்குன்னா எட்ஜு, ஸோ முதல்ல vertex U வரும், அதுக்கப்புறமா V வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஒரு ஆர்டராக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது ஒரு பாத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு அல்காரிதம் பார்க்கலாம். ஃப்ரம் எ கிவன் கிராஃப் ஃபைண்ட் எ வெர்டெக்ஸ் வித் நோ இன்கமிங் எட்ஜ். முதல் வேலை நம்ம என்ன பண்ணோம்னா எந்த எட்ஜுக்கு எதுவுமே ஒரு ஏரோ வரலையோ அதை நம்ம சூஸ் பண்ணோம். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போது இது ஒரு வெர்டெக்ஸ் வச்சுப்போம். இப்போ இந்தமாரி ஏரோஸ்லாம் இப்படி போச்சுன்னா வெளியில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த எட்ஜுக்கு எந்த ஒரு ஏரோவும் வரலை, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரலன்னா இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். delete it along with all edges outgoing from it. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது மொத்தமாக delete பண்ணிடலாம். எந்த ஒரு ஆரோவும் வரலன்னா நீங்கள் delete பண்ணிடலாம். ஓகேங்களா? if there are more than one such vertices then break the tie randomly. ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். note the vertices that are deleted. ஒவ்வொரு வாட்டி நம்ம delete பண்ணும்போது அதை நோட் பண்ணிக்கிட்டே வரணும். all these recorded vertices give the topological sorted list. நம்மளுக்கு ஃபைனலாக அந்த டெலிட் பண்ண வேல்யூஸ் தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். சரி, ரொம்ப ப்ராப்ளமாக தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், சார்ட் த கிராஃப் ஃபார் டோப்போலாஜிக்கல் சார்ட். இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அல்காரிதம் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், இதில் எதுக்கு ஆரோஸ் வரலன்னு பார்க்கணும். இப்போ நான் ஏக்கு பார்க்குறேன், ஏக்கு ஏதாவது ஒரு ஆரோ வருதா பாருங்கள், இதோ வருது பாருங்கள். அப்போ இதை சூஸ் பண்ணக்கூடாது. சிக்கு ஏதாவது ஆரோ வருதுங்களா, இதோ ஒரு ஆரோ வருது, இங்கே ஒரு ஆரோ வருது, அப்போ இதை சூஸ் பண்ணக்கூடாது. ஈக்கு ஏதாவது ஆரோ வருதா, இங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று வருது, சூஸ் பண்ணக்கூடாது. டிக்கு ஏதாவது ஆரோ வருதா, இங்கே ஒரு ஆரோ வருது, இங்கே ஒரு ஆரோ வருது, அதை டி சூஸ் பண்ணக்கூடாது. பிக்கு பாருங்களேன், எந்த ஒரு ஆரோவும் வரல, வெளியில் தான் போகுது. அப்போ சூஸ் த வெர்டெக்ஸ் பி. அப்போ பியை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்? பிகாஸ் இட் ஹேஸ் நோ இன்கமிங் எட்ஜ். எந்த ஒரு இன்கமிங்கும் வரல எட்ஜ். ஸோ டெலிட் இட் அலாங் வித் இட்ஸ் அட்ஜசன்ட் எட்ஜ். நம்ம என்ன பண்ணோம், இதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுடணும். அப்போ பியை மொத்தமாக தூக்கிடலாமா? அப்போது இந்த லைனும் அதாவது இந்த எட்ஜும் இந்த பியும் மொத்தமாக நான் என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். இது எல்லாமே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன். ஓகேங்களா? அதோட அட்ஜஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு டயக்ராம் என்ன தான் இருக்கும், இது மட்டும் தானே இருக்கும். அதுதான் இங்கே வச்சுருக்கேன். அப்போ நான் என்ன டெலிட் பண்ணுறோம் அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரணும். நான் என்ன டெலிட் பண்ணேன், பியை டெலிட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது, இப்போ இதில் அடுத்து பாருங்கள், இது இப்போ 4 வெர்டிசஸ் இருக்குது. ஏ இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது. இதில் எதுக்கு ஆரோஸ் வரல பாருங்கள், ஏக்கு தான் எந்த ஒரு ஆரோவும் வரல. அப்போ அடுத்து நான் என்ன பண்ணலாம், ஏவை டெலிட் பண்ணிடலாம். அதோட அட்ஜஸ்டன்ட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடுங்க. அப்போ நாங்கள் எழுதணும் டெலிட் ஏன்னு எழுதணும். அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், இந்த 3 மட்டும்தான் இங்கே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இதில் எதுக்கு ஆரோஸ் வரல, டிக்கு தான் எந்த ஒரு ஆரோவும் வரல. அப்போது டெலிட் டி, அதோட அட்ஜஸ்டண்ட்டும் டெலிட் பண்ணிடணும். இங்கே நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் டெலிட், நான் டி டெலிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் தான் இருக்கும், சியும் இயும் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் எதுக்கு ஆரோஸ் வரல, சிக்கு தான் ஆரோ வரல, ஏன்னா வெளியில் தான் போகுது. அப்போது சியை டெலிட் பண்ணிடணும். அப்புறம் அதுக்கான இந்த இருக்கிற அந்த கனெக்ஷனும் டெலிட் பண்ணிடணும். அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், இ மட்டும்தான் இருக்கும். டெலிட் சின்னு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இ மட்டும்தான் இருக்கிறதுனால இயும் டெலிட் பண்ணிவிட்டு நல்லுன்னு எழுதிட்டுனா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஆர்டர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதை டெலிட் பண்ணோம், பி டெலிட் பண்ணோம். அடுத்தது ஏ டெலிட் பண்ணோம், அப்புறம் டி, அதுக்கப்புறமா சி, லாஸ்ட்டாக இ. ஸோ இதுதான் வந்து டோப்போலாஜிக்கல் சார்ட்டட் ஆர்டர். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஓனாகவே அல்காரிதம் எழுதலாம், டெஃபினிஷன்லாம் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோப்போலாஜிக்கல் ஆர்டரிங்னா சார்ட்டிங்னா என்னென்னு பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ டோப்போலாஜிக்கல் சார்ட்டிங்னா என்ன, அதுக்கு அல்காரிதம் நீங்கள் ஓனாகவே எழுதலாம். அதுக்கான ஒரு ப்ராப்ளம், அதோடைய கண்டினியூஷன், ஃபைனல் ஆன்சர்.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.